அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெறும் வர்த்தக போர் பற்றி நம்மள பல பேருக்கும் தெரியும். ஆனா அந்த வர்த்தக போர் இந்தியாவுக்கு சத்தம் இல்லாம செம்ம லாபம் கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கறத பத்தி யாருக்குமே தெரியாது. இது பெரிதாக பேசவே இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாத தொடக்கத்துல பல்வேறு நாடுகளுக்கு எதிராக ரெசிப்ரோக்கல் வரியை அறிவிச்சாரு. அதாவது ஒரு நாட்டுல அமெரிக்க பொருட்களுக்கு எப்படி வரி விதிக்கப்படுதோ அதே அளவு வரிய அமெரிக்காவும் அந்த நாட்டின் பொருட்களுக்கு விதிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கொள்கை. ஆனா ஒரே வாரத்துக்குள்ள செய்தியாளர்களை சந்தித்த அவர் அந்த வரியை 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சொன்னார். அதே நேரத்துல சீனாவுக்கு இறக்குமதி வரியை மட்டும் அதிகரிப்பதாக சொன்னார். இதனால அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் புது கட்டத்திற்கு போச்சு. சீனாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு அமெரிக்கா 245% வரி விதித்தது. பதிலடியாக சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கு 100%க்கும் அதிகமான வரி விதிச்சாங்க. இந்த வரிகள் போடப்பட்டதன் காரணமாக முக்கியமான தொழில்துறைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுச்சு. அதுல ஒண்ணுதான் விமான தொழில். உலகின் முக்கியமான 2 விமான உற்பத்தியாளர்கள் தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவின் போயிங் மற்றும் ஐரோப்பாவுடைய ஏர்பஸ். இந்த வர்த்தக போரால சீன அரசாங்கம் போயிங் விமானங்களை வாங்கவே கூடாது அப்படின்னு தன்னுடைய நிறுவனங்களுக்கு நேரடியா உத்தரவு போட்டாங்க. இதனால ஏற்கனவே சீனாவுக்காக தயாராகி இருந்த 10 போயிங் 737 மேக்ஸ் விமானங்கள் கேன்சல் செய்யப்பட்டுருச்சு. சில விமானங்கள் சீனாவுக்கு வந்திருந்த போதும் நேரடியாக திருப்பி அனுப்பப்படவும் செஞ்சது. இதை பெரும் வாய்ப்பாக பார்த்தது நம்ம ஏர் இந்தியா. இப்போ டாடா குழுமத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த நிறுவனத்திற்கு உடனடியாக புதிய விமானங்கள் தேவை. ஏர் இந்தியா ஏற்கனவே 2023 140 புதிய விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாலும் அவை 2026 ஆண்டுக்கு தான் கிடைக்க போகுது. அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்திய விமான சந்தையில தற்போது ஏர் இந்தியா வெர்சஸ் இண்டிகோ அப்படிங்கிற போட்டி கடுமையாகவே போயிட்டு இருக்குது. இண்டிகோ இதுல முன்னிலை வகிக்கிறாங்க. அதை சமாளிக்க ஏர் இந்தியாவுக்கு அதிகபட்ச அளவுல விமானங்கள் தேவைப்படுது. இந்த சூழல்ல சீனாவால நிராகரிக்கப்பட்ட போயிங் நிறுவனத்தை அணுகிருக்காங்களாம். இதுல இன்னும் ஒண்ணு, இது முதல் முறை கிடையாது. முந்தைய காலத்திலையும் சீன நிறுவனங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்ன 41 போயிங் 737 மேக்ஸ் விமானங்களை ஏர் இந்தியா ஏற்கனவே வாங்கியிருந்துச்சு. அதுவே இப்போதும் தொடருது. மேலும் இந்த 10 விமானங்கள் மட்டுமில்ல, சீனாவுக்காக தயாராகி இருந்த மற்ற ஜெட் விமானங்களையும் வாங்க ஏர் இந்தியா முன்வந்திருக்காங்களாம். அது மட்டுமில்ல, சீனாவுக்காக ஒதுக்கப்பட்ட உற்பத்தி ஸ்டாக்குகளையும் கோர திட்டமிட்டிருக்காங்க. இந்த பயணத்துல ஏர் இந்தியா மட்டுமில்ல, மலேசிய நாட்டின் மலேசியன் ஏர்லைன்ஸ் போயிங்கையும் அணுகியிருக்காங்க. அதனால இந்த விமானங்களை யார் வாங்க போறாங்க அப்படிங்கறத காலமே சொல்லணும். ஆனா சிக்கலும் இருக்குது. இந்த விமானங்கள் சீன நிறுவனங்களின் தேவையை பொறுத்து டிசைன் செய்யப்பட்டவை. அதாவது கேபிள் அமைப்பு, சீட் எண்ணிக்கை, வசதிகள் இது எல்லாமே சீன பயணிகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது இந்திய சந்தைக்கு சரியாக பொருந்தாத நேரமும் வரும். ஆனா இதற்கு தீர்வும் தயாராகவே இருக்குது. இந்த விமானங்களை பெங்களூர்லயே திருத்தி ரீபெயிண்ட் செஞ்சு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற லோ காஸ்ட் பிராண்ட்ல இயக்க ஏர் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இண்டிகோ தற்போது குறைந்த விலையில டிக்கெட் விற்பனையில முன்னிலை வகிச்சுட்டு வராங்க. அதற்கே எதிராக போட்டியாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் லான்ச் செய்யப்பட இருக்குது. அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் உலக அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு இது ஒரு ஸ்மார்ட் வாய்ப்பாக மாறி இருக்குது. போயிங் விமானங்கள் டிலே ஆனாலும் சீனா இல்லாத இடத்தை இந்தியா நிரப்பிக்கொள்ளுது.